ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெத்தி மீன் எடுத்திருக்கேன். இந்த நெத்தி மீன் வச்சு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பஜ்ஜி சாப்பிடலாம். ஸோ மழை டைமில் சூடாக இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் ஒரு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நெத்தி மீன் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரே ஒரு முள் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால இதில் அந்த முள் கூட தெரியாது, அப்படியே சாப்பிடலாம். ஸோ குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன், கரம் மசாலா, உப்பு, கார மிளகாத்தூள். இதுக்கப்புறம் பஜ்ஜினாலே நம்ம என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம், இந்த கடலை மாவு பேட்டர்ன் தான். ஸோ கடலை மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு. இது வந்து பொட்டுக்கடலை மாவு. இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். வாழைக்காய் பஜ்ஜியில் வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டால் தான் அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடையில் நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு, பொட்டுக்கடலை, அந்த மசாலாஸ் ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கலர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம், கேசரி பவுடர். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். ஸோ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி பேட்டர்ன் மாதிரி மாவு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பஜ்ஜி பேட்டர்ன் மாதிரி நான் மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கோ. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்தால் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் அளவுக்கு நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். பஜ்ஜி மாவு பதம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு மீன் துண்டை வந்து இதில் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், இது ஒரு 10 பீஸ் மீன் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றொன்றாவும் போடலாம், இல்லை அப்படியும் கையில் எடுத்து அள்ளி உதிரியாகவும் நம்ம போடலாம். இப்போ நான் ஒரு மீனாக எடுத்து நான் ஆயிலில் போடுறேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்காது, ஒரு 5 மினிட்ஸ்லேயே சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா இந்த மீன் எப்போவுமே சீக்கிரமாக குக் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சின்ன மீனாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் ஆயிலில் குக் பண்ண. 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஒரு துண்டாக நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மீனையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து முள் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நம்ம நான்வெஜ்ஜில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் ஆயிலில் போட்டுட்டேன், எல்லாமே குக் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் நான் இப்போ ஒரு மீன் எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம வந்து பஜ்ஜி மாவு பேட்டர்னில் போட்டு முக்கி எடுத்து இந்த மாதிரி போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா வா சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, அதுவும் மழை பெய்கிற டைம் இப்போது. ஸோ மழைக்கும் இந்த மாதிரி நான்வெஜ் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்குங்க.